கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தையின் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்த போகிறோம். புதிய வருஷத்துக்குள்ளாக கர்த்தர் நம்முடைய கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் யாவருக்கும் எங்கள் ஏலோகிம் விடுதலின் ஊழியத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து நம்ம பாடுவோம், கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். எந்த தேவனால் நிச்சயமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி எல்லா நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி 2 கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். நல்ல உற்சாகமா ஆமென். இந்த நாட்கள் நமக்கு நன்மையின் நாட்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறாரே. தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனோ கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் கூட இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டில் ஆகாரம், ஆமென், என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நன்மைக்காக செழித்தோங்கிட செய்கிறவரே அப்பா, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை, எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரே. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனோ கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா, உடைய வார்த்தையினால எங்களை பலப்படுத்துகிறவன், நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மை இல்லவன், நீங்க வாக்கு மாறாதவராக இருக்கிறீங்களேப்பா. ஒரு புதிய வருஷத்துக்களாக கர்த்தர் எங்களை கொண்டு வந்த ஆண்டவன், எங்களை, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவன், எங்கள் சம்பத்துகளை ஆசீர்வதிக்கிறவன், எங்களுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவன், எங்களை விருத்தி அடைய செய்கிறவன், எங்களை பெருக பண்ணுகிறவன், எங்களை வர்த்திக்க பண்ணுகிறவன், எங்களோடு இருக்கிறீரே. இந்த நாளிலப்பா, இந்த வருஷத்தின் துவக்க நாட்களில் வந்திருக்கிறப்பா, நீர் பாராட்டின் இறக்கம், நீங்க தந்த நல்ல கிருபை, நீ தந்த நல்ல தயவுக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, அர்ப்பணிங்க. இந்த புதிய வருஷத்துக்கு நாங்களை கொண்டு வந்தீங்களேப்பா, எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கிறோம்யா. எல்லாரும் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா ஷேதேரே. ஓ, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் 365 நாட்களும் இந்த 12 மாதங்கள் ஆசீர்வாதமா நடத்த போறீங்கப்பா. எங்களுக்கு நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமை இறங்கட்டும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போறீங்க. நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஒரு புதிய கிருபையோடு நம்ம பிரவேசித்திருக்கிறோம். உண்மையிலே உங்கள் யாவரையும் ஒரு மாதம் கழித்து இந்த டிவியில் நேரடியாக சந்திப்புல ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த ஒரு மாதம் எங்களுக்கு சில வீடியோ எடுப்பதற்கு சில தாமதம் இருந்தது. அதனால தான் நாங்கள் பழைய வீடியோக்களை நாங்கள் மறுபடியும் என்ன செய்தோம், ஒளிபரப்பு செய்தோம். தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்கு அதிகமாக ஜபிங்க, நல்ல ஒரு சொந்தமான ஒரு கேமரா வாங்கணும்னு சொல்லி ஜபிச்சுட்டு இருக்கிறோம். எங்களை அதிகமாக ஜபிச்சிங்கன்னா அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இந்த புதிய ஆண்டுக்காக கர்த்தர் எங்களுக்கு சொன்னதான, எங்கள் எலோகிம் ஐக்கியத்தில் இருக்கிற குடும்பத்திற்கு தேவன் சொன்னதான வாக்குத்தத்தங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 115:14. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒரு புதிய எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது கிருபை தரப்போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு புதிய பலன் இறங்கி வரப்போகிறது. ஒரு புதிய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. ஒரு புதிய எண்ணெயினால கர்த்தர் அபிஷேகிக்க போகிறார். ஒரு புதிய மகிமையை உங்க மேல கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆண்டவர் உங்களையும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. இது எப்படி வருதா? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வர்த்திக்க பண்ணுவாராம். இருக்கிறத பார்க்கில பல மடங்கு, அநேக ஆயிரங்களுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது அது பெருகுகிறது என்று அர்த்தமாம். கொஞ்சமா இருக்கிறத பெருகிறதா என்னது? வர்த்திக்க பண்ணுகிறது என்று அர்த்தமாம். பாருங்க பிரியமானவர்களே, வர்த்தகம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் வருமானத்தோடு ஒரு தொழிலை தொடங்குவாங்க. அந்த தொழிலில் பாருங்க ஒரு பெரிய நிறைவாண்டர் வச்சிருப்பார், ஒரு பெரிய ஒரு செழிப்பு ஆண்டவர் வச்சிருப்பாரு. பாருங்க, கொஞ்சம் கோதுமையை கொஞ்சம் நெல்லை விதைப்பாங்க, அது என்ன செய்யும்? பெருகும். ஆனா 2025 ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ண போறாரா? எப்படி வர்த்திக்க பண்ணுவாரா? உங்களையும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய பாரம் இருக்குது, உங்க குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய வேதனை இருக்கிறது. ஐயோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒரு பெரிய பாரத்தோடு ஒரு வேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் பெருகுவீர்கள். ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 18-19 வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18-19 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். பாருங்க, நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில வர்த்திக்க பண்ண முடியாதபடி, பெருக முடியாதபடி, விருத்தி அடைய முடியாதபடி ஒருவேளை தடையா இருக்குன்னா ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு யாக்கோபுடைய கூடாரங்களில் இருக்கிற சிறையிருப்பு அவர் திருப்புறாரா. கூடாரம் என்பது வீடுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல சில சிறையிருப்பு தான், உங்க வீட்டுக்குள்ள சில நெருக்கம் இருக்குதா, உங்க வீட்டுக்குள்ள சில பிரச்சனை இருக்குதா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 19வது வசனத்துல, அவைகளில் இருந்து நல்ல கவனிங்க, சிறையிருப்புல இருந்து திருப்பும் போது அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆண்டவர் எப்போ உங்க சிறையிருப்புல இருந்து விடுவிக்கிறாரோ அப்பொழுது உங்க வீட்டில் ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆர்ப்பரிப்பு உண்டாகும், ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரி என்று சொன்னபடியே நீங்கள் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் மாறுவீங்க. காரணம் என்ன தெரியுமாங்க? உங்க சிறையிருப்பை இன்னைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. மாற்றுவார்னா ஆடல் பாடலின் சத்தம் உண்டாகும். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். இதுவரை நீங்கள் குறுகி போனீங்களா? இதுவரை ஒடுக்கப்பட்டீங்களா? இதுவரை நெருக்கப்பட்டீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அவங்க இனி என்ன செய்ய மாட்டாங்க? குறுகி போவது
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை நீங்க குறுகி போனீங்களா? ஐயோ என்னுடைய வருமானம் எல்லாம் குறைஞ்சு போச்சு ஐயா, என்னுடைய சம்பத்து குறைஞ்சு போச்சு, என்னுடைய பொருட்கள் எல்லாம் குறைந்து போய்விட்டது, நாங்கள் அநேகத்தை இழந்து போயிட்டோம், செல்வத்தை இழந்துட்டையா, வாகனத்தை இழந்திருக்கிறேன், வீட்டை இழந்து போயிருக்கிறேன், என் சரீர பலத்தை இழந்து போயிருக்கிறேன், கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற இனி நீ குறுகி போவதில்லை, இனி நீங்க ஒரு நாள் குறுகி போவதில்லை. சில நேரம் கூனி குறுகி வெட்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீங்கள் என்ன செய்வதில்லை, குறுகி போவதில்லை. அவர்களை என்ன செய்வேன், இனி என்ன செய்ய மாட்டீங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன், இனி நீங்க சிறுமப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவாருங்க. இதுவரை நீங்க சிறுமப்பட்டது உண்மை. எப்ப நீங்க குறுகி போனீங்களோ ஆண்டவர் சிறையிருப்ப திருப்பிட்டார்னா நீங்கள் மகிமை அடைவீர்கள். உங்க வாழ்க்கை மகிமை அடையும், உங்க வீடு மகிமை அடையும், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறார், இனி நீ சிறுமப்படுவதில்லை. உங்கள் எழும்ப முடியாதபடி, பிரகாசிக்க முடியாதபடி, பறக்க முடியாதபடி, ஒருவேளை உங்க வாழ்க்கை சிறுமப்படுத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்குதா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த ஆண்டவர் சிறுமைத்தான எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். சிறுமைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல வேதம் இப்படியே சொல்லி இருக்கிறது. 36வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமே. எரேமியா 36:11. சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரமனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும், செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும், அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும், சாப்போனின் குமாரனாகிய கெமாராயும், அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். போதும் கவனிங்க. இங்கே வாசித்த இந்த வேத பகுதிகள் எல்லா ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வார்த்தை இப்படி வெளிப்படுகிறது. அவர் உங்களை என்ன செய்வார்ங்க, வர்த்திக்க பண்ணுவார். எந்த இடத்துல எந்த மனிதர்களுக்கு முன்னாடி, எந்த ஜனங்களுக்கு முன்னாடி நீங்கள் சிரமப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கூனி குறுகினீங்களோ, அதே இடத்துல உங்களுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பீங்க. அல்லேலூயா. அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு முந்தின சீர பார்க்கிலோ நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் உங்களை வர்த்திக்க பண்ணுவாரு. எதெல்லாம் வர்த்திக்க பண்ணுவாரா? உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவாரு. உங்களுடைய பொருளாதாரம் பெருகும். உங்களை கையிட்டு செய்கிற வேலையில ஒரு பெரிய பெருக்கத்தை பார்ப்பீங்க. சில நேரம் கர்த்தர் உங்களுக்கு ப்ரமோஷனை கூட ஆண்டவர் தருவாரு. சில நேரங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய நன்மைகள் ஒருவேளை வராம இருக்குன்னா கர்த்தர் சொல்ற அது எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீங்கள் சிறுமப்படுவதில்லை, இனி நீங்கள் குறுகி போவதில்லை, இனி நீங்கள் ஒடுக்கப்படுவதில்லை. இதனால தேவன் சொல்லுகிறார், உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். நீங்கள் பெருகுவீர்கள், உங்கள் சந்ததி பெருகும், நீங்கள் விருத்தி அடைவீர்கள், உங்கள் சந்ததி விருத்தி அடையும், உங்கள் பிள்ளைகள் விருத்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இரு கடங்களில் அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்ன விருத்தி அடைய செய்யுங்கப்பா, என்ன வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஹல்லேலூயா. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், நிச்சயம் நடக்கும். அப்பா, எங்க சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீங்கப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில சிரமப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, குறுகி போன இவங்களுடைய வாழ்க்கை இந்த 2026வது வருஷத்துல தேவன் வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகள் மாறுவதாக, நிறைவு உண்டாகட்டும் ஐயா. யாக்கோபின் சிறையிருப்பு திரும்புவதாக. உங்க கூடாரத்தின் மேல் காணப்படுகிற, உங்க வீட்டு மேல் காணப்படுகிற, உங்க தொழில் ஸ்தலத்தின் மேல்
காணப்படுகிற, உங்க நிலத்தின் மேல் காணப்படுகிற எல்லா சிறையிருப்பு இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அது மாறிக்கொண்டிருக்கிறது. சிறையிருப்பை திருப்பும் பொழுதே ஒரு விடுதலை. ரேத்தே ரேபா ஷாக்கா ராகாலரா, அந்த விடுதலை கத்த இன்றைக்கு கொடுக்கிறார். இந்த வருஷம் ஒரு துக்கம் மாறுகிறது, உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது, உன்னுடைய பலவீனங்கள் பலனாய் மாறுகிறது, தரித்திரங்கள் ஐஸ்வர்யமாய் மாறுகிறது, குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையில நிறைவாய் மாறுகிறது. அப்படியே நீங்கள் மாற்றின நல்ல கிருபைகளுக்காய் சோதரிக்கிறேன். இந்த 12 மாதமும் கத்த கிருபையை நடத்துங்கய்யா. வருடத்தின் துவக்க ஆரம்பா இருப்போம், ஆனா முடிவு சம்பூர்ணம், முடிவு சம்பூர்ணம். இவர்களுக்கு இந்த துவக்கத்திலேயே ஒரு மகிமையோடு போகட்டும் ஐயா. நான் சொன்னீங்களேப்பா, நான் இவர்களை மகிமைப்படுத்துவேன், இவர்களை கத்தர் மகிமையடைய செய்யுங்க. ராக்கா பா ஷேதே ரே ஹalleluya. இவர்கள் மகிமையடைகிறவர்களாய் மாறட்டும் அப்பா. வர்த்திக்க பண்ணுங்க. இனிமே சிறுமப்படக்கூடாது, பெருகட்டும் ஐயா. விருத்தி அடைவார்களாக, விருத்தி அடைவார்களாக. பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்புங்க. அப்படியே நிரப்ப வர கிருபைகளுக்கு சோதரிக்கிறேன். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.